Vanakkam. Dear students, in this video we are going to discussing about enzymes. 12th standard chemistry unit 14 biomolecules lesson la irundhu நம்ம continuous videos பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல particularly we are going to discussing about enzymes, lipids and vitamins. இந்த மூணு டாபிக் மட்டும் இந்த வீடியோல நம்ம கவர் பண்றோம். 2 to 3 times வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்க. புக்கை பக்கத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க இந்த மூணு டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்கேஸ் எனி டவுட் இருந்துச்சுனாக்க அந்த இடத்த மட்டும் 2 to 3 times ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணி பாருங்கள். புக்கை பக்கத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுங்க. கீப் வாட்சிங். என்சைம்ஸ். ஸோ நம்ம உடம்புல நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம், ஒரு லிவிங் செல்லுலேயும் இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணுன்னாக்க டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு. அப்போ உணவு செரிக்கப்படுது. செரிக்கப்பட்ட உணவுலேருந்து நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. ஸோ சிந்தசிஸ் ஆஃப் நெசசரி மாலிகுல்ஸு, வேரியஸ் செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸு, மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, இது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படுது. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டலிஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ கேட்டலிஸ்ட்னால் என்ன அர்த்தம்? ரியாக்ஷனோடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஷார்ட்டாக அந்த ரியாக்ஷனை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும்? அந்த ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சி இந்த ரியாக்ஷனை சிம்பிளாக சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம்ஸ்லேயும் ஸோ மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஹேப்பன்டு. இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷனை ரொம்ப அற்புதமாக சிறப்பாக சீக்கிரமாக அந்த ரியாக்ஷனை முடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு நம்ம தேவைப்படுது. அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை தான் நம்ம வந்து என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா, இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்னாக்க இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு இருக்குன்னா அதுக்கு டைஜஷன் ஆஃப் ஃபுட்டில் ஒரு இது கார்போனிக் அன்ஹைட்ரேஸுங்கிற என்சைம். கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம். இது என்ன பண்ணுது? கார்போனிக் ஆசிட், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கார்போனிக் ஆசிடை வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடாக பிரிச்சிடும். இந்த ஒர்க்கை இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் மட்டும்தான் பண்ணும். வேறு ஒரு என்சைம் வேறு ஒரு ரியாக்ஷன், பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பர்டிகுலர் என்சைம் பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் பயன்படுது, இருக்குது, ஒர்க் பண்ணுதுன்னா அதை தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக். ஒன் மோர் எக்ஸாம்பிள், இந்த என்சைம் சுக்ரேஸ். ஸோ திஸ் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம், சுக்ரேஸ். இந்த சுக்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும்? சுக்ரோஸ், நம்ம சாப்பிட்ற சுக்ரோஸ், டேபிள் சால்ட்டு, நம்ம போட்டு சாப்பிட்ற அந்த டேபிள் சால்ட்டோடைய கெமிக்கல் நேம் தான் சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸை ஃப்ரக்டோஸ் அண்டு குளுக்கோஸாகவும் மாற்றிடுது. ஸோ சுக்ரோஸ் அப்படிங்கிறது டைசாக்கரைடு, அதை மோனோசாக்கரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ தான் நம்ம உடம்பு அதிலேருந்து எனர்ஜி எடுத்துக்க முடியும், ஃப்ரக்டோஸாகவும் குளுக்கோஸாகவும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைமோட நேம் தான் சுக்ரேஸ். இந்த சுக்ரேஸுங்கிறது ரியாக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கு. ஏன் ஸ்பெசிஃபிக்கு அப்படின்னு கேட்டால், இந்த சுக்ரேஸுங்கிற என்சைம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் கேட்டலைஸ்டு த ரியாக்ஷன் சுக்ரோஸ் இன்டு ஃப்ரக்டோஸ் அண்டு குளுக்கோஸ். அப்போ சுக்ரேஸ் வேறு ஏதாவது ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் போய் ஒர்க் பண்ணுமானா ஒர்க் பண்ணாது. பர்டிகுலர் என்சைம் working for particular reactions, so that we called that is highly specific reactions. Okay, mechanism of enzyme action. இப்போ இது வந்து ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ். என்சைம் சப்ஸ்ட்ரேட் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இது ரிவர்சபிள் ரியாக்ஷனாக இருக்கிறதுனால அகைன் இந்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து அகைன் ப்ராடக்ட்டு வந்துடும். என்சைம் திரும்பி அதோடைய பழைய நிலைமைக்கு போயிடும். அந்தபடி என்சைம் என்ன பண்ணும்? திருப்பி ஒரு புது சப்ஸ்டேட் கூட பைண்ட் ஆகி திரும்பி காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அங்கேருந்து ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்க 10 to the power 5. இந்த என்சைமோடைய ரியாக்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க 10 to the power 5. ஸோ தட் மச் ஃபாஸ்ட் அண்ட் ஆல்சோ தட் மச் ஹைலி ஸ்பெசிஃபிக். ஸோ ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ கீ consider as substrate, lock is considered as enzyme. இந்த பர்டிகுலர் என்சைம் இந்த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும். அப்போ தான் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ இந்த என்சைம், இந்த சேம் என்சைம், இது ஒன்று தான், இந்த ரெண்டு என்சைமும் ஒன்று தான். ஸோ வேறு ஒரு சப்ஸ்ட்ரேட் வருது.
ஸோ கீயோட பொசிஷன் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்குது. பட் இங்கே போய் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா இந்த இடத்துல இந்த கேப் இருக்கும். இதை தான் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறோம். பர்டிகுலர் என்சைம் பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட்டுக்கிட்ட மட்டும்தான் ஒர்க் பண்ணும். அதனால் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ் அப்படிங்கிற வேர்டு க்ரீக் வேர்டான லிப்போஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. லிப்போஸ்னாக்க ஃபேட் அப்படின்னு அர்த்தம். லிப்போஸ்னாக்க ஃபேட். ஓகே, ஃபேட்டு மோஸ்ட் ஆஃப் த fat molecules solved in organic solvents, soluble in organic solvents such as chloroform and methanol. ஓகே, chloroform and methanol கூட. இந்த ஃபேட் எப்போதுமே 2 to 3 fold higher energy compared to carbohydrates and proteins. நம்ம கார்போஹைட்ரேட்டோ ப்ரோட்டீனோ சாப்பிட்றப்ப நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதோ அதை விட 2 to 3 times ஹையர் எனர்ஜி இந்த லிப்பிட்ஸ் சாப்பிட்றது மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி ஃபுல் பயோமாலிகுல்ஸ் எதுன்னு கேட்டாக்க லிப்பிட்ஸு. அதனால தான் இதை வந்து எனர்ஜி சோர்ஸ் ஃபார் லிவிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிப்பிட்ஸோட கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தியர் ஸ்ட்ரக்சர். லிப்பிட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் அட் சிம்பிள் லிப்பிட்ஸ், காம்பவுண்ட் லிப்பிட்ஸ் அண்டு டெரிவ்டு லிப்பிட்ஸ். சிம்பிள் லிப்பிடை அகைன் நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று ஃபேட்டு, இன்னொன்று வேக்ஸு. இப்போ ஃபேட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எஸ்டர் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வித் கிளிசரால் அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபேட்டுன்னு சொல்கிறோம். ஃபேட்டு எஸ்டர்ஸ் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வித் கிளிசரால் எண்டு அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபேட்டு. இப்போ வேக்ஸ்ன்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் வித் லாங் செயின் ஆஃப் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படி இருந்துச்சுனாக்க அதை வேக்ஸ்ன்னு சொல்கிறோம். சிம்பிள் லிப்பிடு தான் 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று ஃபேட்டு அண்டு வேக்ஸு. ஃபேட்டுனாக்க எஸ்டர் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வித் கிளிசரால் அண்டு வேக்ஸ் ஆர் ஃபேட்டி ஆசிட்ஸ் வித் லாங் செயின் வித் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபேட்டுக்கும் வேக்ஸுக்கும். இது சிம்பிள் லிப்பிட்ஸை தான் நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். அகைன் compound lipids. So compound lipids are the esters of simple fatty acids with glycerol which contain additional group. So that's compound lipids. Based on the group attached, they are further classified into phospholipids, glycolipids and lipoproteins. Phospholipidsனாக்க பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் அதில் இருக்கும். கிளைகோலிப்பிட்ஸ்னாக்க சுகர் மாலிகுல் அதில் அட்டாச் ஆகிருக்கும். லிப்போ ப்ரோட்டீன்ஸ்னாக்க லிப்பிட் வித் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இது காம்பவுண்ட் லிப்பிட்ஸோடைய அகைன் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறப்ப இப்படி நமக்கு இருக்குது. ஸோ பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் இப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸு, ப்ரோட்டீனுக்கு ஒரு பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸு, அதே மாதிரி இந்த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸு. So lipids are mainly integral compound of all the cell membrane. Cell membraneல இந்த integral compounds இந்த lipids எப்போதுமே இருக்குது. They are necessary for structural integrity of the cell. செல்லோடைய ஒரு structural integrity இந்த lipids தான் முக்கியமான காரணம். The main function of triglycerides in animal in a energy reserve. ஸோ அனிமல்ஸில் அதுக்கு எனர்ஜி ரிசர்வாக இருக்கிறது இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிற லிப்பிட்ஸ் தான். இந்த ஈல்டு மோர் எனர்ஜி தென் கார்போஹைட்ரேட் அண்டு ப்ரோட்டீன்ஸ். கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்றதுனால, ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதோ அதை விட 2 to 3 fold ஹையர் எனர்ஜி இந்த லிப்பிட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. தே ஆக்ட் அஸ் ப்ரொடக்டிவ் கோட்டிங் இன் அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ். நீர்வாழ் உயிரினங்களுடைய மேற்பரப்பில் அதனுடைய தோலுக்கு மேலே ஸோ ஒரு ப்ரொடக்டிவ் கோட்டிங்காக அது இருக்குது. அதனால தான் இந்த ஃபேட்டுனாவே அது வந்து பார்த்திங்கனாக்கா வழுவழுப்பாக இருக்கும். இப்போ நீர்வாழ் உயிரினங்களில் நீங்கள் எதை போய் நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலும் இம்மிடியேட்டாக அது நமக்கு அந்த ஒரு சென்சேஷன் வந்துடும், ஒரு மாதிரி வழுவழுப்பாக இருக்கிற மாதிரி. ஈஸியாக அது நம்ம கையிலேருந்து ஸ்லிப் ஆகி வெளில விழுந்துடும், டக்குன்னு போயிடும். காரணம் என்னன்னாக்கா இந்த ப்ரொடக்டிவ் கோட்டிங் எல்லா அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ் மேலேயும் இருக்குது. ஸோ லிப்பிட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கிவ் ப்ரொடெக்ஷன் டு இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும்
ஒரு ப்ரொடக்டிவ் கோட்டிங்காகவும் கனெக்டிவ் டிஷ்யூஸாகவும் இந்த லிப்பிட்ஸ் தான் இருக்குது. லிப்பிட்ஸ் ஹெல்ப் அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் நம்ம படிக்கிறப்ப ஃபேட்டு சால்யுபிள் விட்டமின்ஸ் அண்டு வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ்னு நம்ம படிப்போம். இதில் ஃபேட்டு சால்யுபிள் விட்டமின்ஸை அப்சார்வ் பண்ணுறதுக்கு இந்த லிப்பிட் தான் பயன்படுது. ஏன்னாக்கா லிப்பிட்ஸ் ஆர் ஃபேட். ஸோ அந்த விட்டமின்ஸ் எங்கே இருக்கும்? இந்த ஃபேட் இருந்தால் தான் அந்த விட்டமின்ஸை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து அப்சார்வ் பண்ணுறதுக்கு இந்த லிப்பிட் பயன்படுது. ஸோ தே ஆர் எசென்சியல் ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம் சச் அஸ் லிப்பேஸ். லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேஷனாகவும் இந்த என்சைம்ஸு பயன்படுது. லிப்பிட்ஸ் ஆக்டர்ஸ் எமில்சிஃபையர் இன் ஃபேட் மெட்டபாலிசம். ஃபேட்டோட மெட்டபாலிசமில் எமில்சிஃபிகேஷனாக இந்த லிப்பிட்ஸு யூஸ் ஆகுது. தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் ஃபாலோடு பை விட்டமின்ஸ். ஸோ our lower classes onwards we are discussing these vitamins. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோமாலிகுல்ஸில் இந்த விட்டமின்ஸுங்கிற ஒரு பார்ட்டும் நமக்கு இருக்குது. நமக்கு இதை பற்றின நாலேஜ் முன்னாடியிலேருந்து இருக்குது. இன்னும் இதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு இந்த பார்ட் இருக்குது. 14.4 விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் ஆர் ஸ்மால் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் cannot be synthesized by our body but are essential for certain functions. இந்த விட்டமின்ஸை நம்ம உடம்பால் சிந்தசிஸ் பண்ணிக்க முடியாது. பட் ப்ரோட்டீன்ஸில் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு நம்ம உடம்பு தானாகவே சிந்தசிஸ் பண்ணிக்கும். அடிஷ்னல் ப்ரோட்டீன்ஸு நம்ம உடம்பு தானாக சிந்தசிஸ் பண்ணாது. அப்படி சிந்தசிஸ் பண்ணாத ப்ரோட்டீன்ஸை தான் நம்ம எசென்ஷியல் ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். த்ரூ டயட் மூலமாக அதை நம்ம எடுத்துக்கணும். நான் எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ் நம்ம சொல்கிறப்ப நம்ம டயட் மூலமாக அந்த ப்ரோட்டீன்ஸை எடுத்துக்கலனாலும் நம்ம உடம்பு தனக்கு தானே அதை சிந்தசிஸ் பண்ணிக்கும். பட் விட்டமின்ஸ் அப்படி இல்லை. விட்டமின்ஸ் எந்த விட்டமின்ஸுமே நம்ம உடம்பு ப்ரிப்பேர் பண்ணிக்காது. cannot be synthesized by our body but are essential for certain biochemical reactions in our body. Hence they must be obtained through diet. சாப்பிட்றது மூலமாக மட்டும்தான் எல்லா விட்டமின்ஸையும் நம்ம உடம்பு எடுத்துக்கும். அதுக்கான வழி ஒரே வழி தான். த்ரூ டயட் only we can obtain what are the vitamins we needed. So the requirements of these compounds are not high. விட்டமின்ஸு ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது இல்லை. These biomolecules are not abundant molecules in our body. ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் நமக்கு தேவைப்படுறதில்ல. பட் their deficiency or excess can cause diseases. ரொம்ப குறைச்சலான அளவு தான் தேவை. அந்த குறைச்சலான அளவுலையும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆனாலோ இல்லை குறைஞ்சாலோ அது டிசீஸில் நமக்கு கொண்டு போய் விட்டுடும். ஸோ ஈச் விட்டமின்ஸ் ஹேவ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இன் லிவிங் சிஸ்டம் மோஸ்ட்லி அஸ் கோ என்சைம்ஸ். என்சைம்னா என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம். இது கோ என்சைமாக நிறைய ரியாக்ஷன்ஸில் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. தே ஆர் நாட் சர்வ்ட் அஸ் எனர்ஜி சோர்ஸ் லைக் கார்போஹைட்ரேட் லிப்பிட்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை இந்த விட்டமின்ஸ்லாம் நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா உடம்புக்கு எனர்ஜி, ப்ரோட்டீன் சாப்பிட்டா எனர்ஜி, லிப்பிட் சாப்பிட்டா எனர்ஜி, விட்டமின்ஸ் சாப்பிட்டா எனர்ஜிலாம் இல்லை. என்சைம் ரியாக்ஷனுக்கு கோ என்சைமாக இருந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விட்டமின்ஸ். தேர் ஆர் 2 classifications. First one is fat soluble vitamins and water soluble vitamins. Fat soluble vitamins are ADEK. These vitamins are fat soluble vitamins. So vitamin B and C. So B have so many types: B1, B2, B3, B5, B6, 7, 9 and B12. So collectively we are calling B complex. So vitamin B complex and C, these 2 vitamins are water soluble. This cannot be stored. ஏன்னா இது வாட்டர்லேயே சால்யுபிள் ஆகுங்கிறதுனால விட்டமின் பியும் சியும் நம்ம உடம்பு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. பட் ஏடிஇகேங்கிற விட்டமின்ஸ் ஃபேட்டு சால்யுபிள் விட்டமின்ஸ். நம்ம உடம்புல ஃபேட் இருந்துச்சுனாக்க அதில் போய் கரைஞ்சி அந்த ஃபேட்டு அங்கே ஃபேட் நம்ம உடம்புல இருக்கிறதுனால இந்த 4 types ஆஃப் விட்டமின்ஸ் நம்ம உடம்புல எப்போதுமே இருக்கும். ஏடிஇகே. பியும் சியும் நம்ம உடம்புல இருக்காது. ஒவ்வொரு முறையும் நம்ம அதை அதான் டெய்லி பி விட்டமின் சி விட்டமின் உள்ள உணவுகளை டெய்லி சாப்பிட்ணுன்னு சொல்கிறது அதனால தான். நம்ம உடம்புலே இருக்காது. வாட்டர் சால்யுபிள்ங்கிறதுனால எல்லாம் கரைஞ்சி வெளில போயிட்டே இருக்கும். அதனால தான் டெய்லி நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் பியும் சியும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸஸ் விட்டமின்ஸ் present will excreted through urine and are not stored in our body. ஸோ யூரின் வழியாக எக்ஸஸாக இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே வெளில போயிடும், இந்த பியும் சியும், பிகாஸ் ஆஃப் இட் இஸ் வாட்டர் சால்யுபிள். ஸோ அதனால் நம்ம டெய்லி அதை ரெகுலராக நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் இன் பி விட்டமின்ஸ் ஆர் ஒன்ஸ் கன்சிடர் as vitamins but no longer considered such as. So numbers that were assigned to them
நவ் ஃப்ரம் த கேப்ஸ். ஓகே, அதெல்லாம் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டேபிளில் பார்த்தோம்னாக்க விட்டமின் ஏ அதோட இன்னொரு நேம் ரெட்டினால். ஸோ சோர்ஸ் எங்கெங்கேருந்து கிடைக்குது? லிவர் ஆயில், ஃபிஷ்ஷு, கேரட்டு, மில்க்கு, ஸ்பினாச்சு, ஃப்ரூட்ஸ் சச்சஸ் பப்பாயா அண்டு மேங்கோ. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க விஷன் அண்டு க்ரோத், வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் மிக முக்கியமான தேவையான விட்டமின்ஸ் விட்டமின் ஏ. டிஃபிஷியன்சி சிண்ட்ரோமு, நைட் பிளைண்ட்னஸ்ஸு, தால்மியா, கெராட்டினைசேஷன் ஆஃப் ஸ்கின்னு, தோல் உலர்ந்து போகிறது. ஸோ இந்த டேபிளில் பார்த்தோம்னாக்க ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே கூட. விட்டமின் B1 இன்னொரு நேம் தயமின். இந்த விட்டமின் நமக்கு வேணும்னா நம்ம சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள் பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட்டு, மில்க்கு, செரல்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸு, லிவரு, போர்க்கு. இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கனாக்கா இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கனாக்கா கோ என்சைம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் தயமின் pyrophosphate TPP in glycosis கோஎன்சைமாக ஒர்க் பண்ணுறது. இதோடைய டெஃபிஷியன்சி அண்டு பார்த்தோம்னாக்க பெரி பெரிஃபெரல் நர்வ் டேமேஜஸ். ஸோ அதுதான் பெரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்டினியூவாக B2, ரிபோஃப்ளோவின், விட்டமின் B3, B5 எல்லாம் அதனுடைய சோர்ஸு, அதனுடைய ஃபங்க்ஷன், டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் என்ன, டிஃபிஷியன்சி டிசீஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சி அஸ்கார்பிக் ஆசிடு. எல்லா வகையான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லையும் பார்த்தோம்னாக்க விட்டமின் சி நிறைய வரும். ஆரஞ்சு, லெமன், ஸோ டொமேட்டோ, ஆம்லா, லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி நிறையா இருக்குது. கோஎன்சைம்ஸ் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், பில்டிங் ஆஃப் கொலஜன், ஸ்கர்வி, ப்ளீடிங் ஆஃப் ஜெம்ஸ், பல்லு, ஈறு இதிலேருந்து ரத்தம் வரும். இதுதான் வந்து டிஃபிஷியன்சி டிசீஸ் விட்டமின் சி. அதனால் விட்டமின் சிலாம் நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கணும். விட்டமின் டி, விட்டமின் இ, ஸோ விட்டமின் கே, திஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் விட்டமின். சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க க்ரீன் லீஃபி வெஜிடபிள், சோயாபீன் ஆயில், டொமேட்டோ. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்க பிளட்டு கிளாட் பண்ணுறதுக்காக, இன்க்ரீஸ்டு பிளட்டு கிளாட்டிங் டைம், ஹெமரோஹேக் டிசீஸ். இதோட அர்த்தம் என்ன? விட்டமின் கே பிளட்டு கிளாட்டிங்க்கு பயன்படுது. ஏதோ இடத்துல நமக்கு கை வெட்டுப்பட்டுடுச்சு, பிளட்டு கிளாட் ஆகாமல் கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சுனாக்க இம்மிடியட்டாக அது கிளாட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் அந்த விட்டமின் கே வந்து ஹெல்ப் பண்ணுது. அது இருக்கிற சோர்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, சோயாபீன் ஆயில், டொமேட்டோ. விட்டமின் கே குறைஞ்சிடுச்சுனாக்க இன்க்ரீஸ்டு பிளட்டு கிளாட்டிங் டைம், பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அது வரைக்கும் பிளட்டு லீக் ஆகி போயிட்டே இருக்கும். இம்மிடியட்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது கிளாட் ஆகணும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் விட்டமின் கே குறைஞ்சிருந்துச்சுனாக்க. ஸோ திஸ் இஸ் விட்டமின்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்க வீடியோவை 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.